ஹலோ வியூவர்ஸ், ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி இல்லை கத்திரிக்காய் தொக்குன்னு சொல்லலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, ஒரு 10 கத்திரிக்காய் வாங்கி வச்சுருக்கேன். காம்பு பச்சையாக இருக்கிற மாதிரி நல்ல கத்திரிக்காவை ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிங்கோ. இது காம்பு அப்படியே தான் இருக்கும். பின்னாடி பக்கம் மட்டும் நம்ம இதை லைட்டாக 4 பக்கம் பொளந்துட்டு இதில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒரு 10 கத்திரிக்காய் திட்டமாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு என்னென்ன மசாலா சாமான் அரைக்கிறதுங்கிறத சொல்கிறேன். கருப்பெல் எடுத்துட்டுருக்கேன். வெள்ளெல் இருந்தால் எடுத்துங்கோ. என்கிட்ட வெள்ளெல் இல்லை, அதனால் கருப்பெல் எடுத்துட்டுருக்கேன். வெந்தயம், மிளகு, சோம்பு, ஒரு 8 முந்திரி, இல்லைனா நிலக்கடலை இருந்தால் நிலக்கடலை போட்டுங்கோ. நிலக்கடலை இல்லைனாலும் முந்திரி சேர்க்குறேன். 2 ஸ்பூன் தனியா, கொப்பரைக்காய் இருந்தது, அதை கொஞ்சமாக திருத்தி வச்சுட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா எப்படி அரைக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பாருங்க, கடாயில் எண்ணெயெல்லாம் விடலை, வெறுமனை தான் வச்சுருக்கேன். முதல்ல இந்த தனியாவை சேர்த்துடலாம். தனியா, இந்த மிளகு, சோம்பு, முந்திரி, எள்ளு கடைசியாக போட்டுக்கலாம், இல்லைன்னா எள்ளு ரொம்ப சீக்கிரம் பொரிஞ்சிரும், அப்புறம் தீஞ்சு போயிடும். வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் வறுபடட்டும். இந்த பாருங்க, நல்லா வாசனை வந்துடுது. தனியா, மிளகு எல்லாம் நல்லா வாசனை வந்துடுது. இப்போ இந்த வெந்தயத்தை சேர்த்துடலாம். வெந்தயத்தை சேர்த்துட்டு இந்த கருப்பல் வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் போட்டு வறுத்துடலாம். பாருங்க, எள்ளு வெடிச்சுட்டுருக்கு. கடைசியாக இந்த கொப்பரைக்காயை போட்டு ஒரு 2 பரட்டிடலாம். எல்லாம் வறுபட்டு எடுத்து இப்போ எடுத்துடலாம். இந்த பாருங்கள், மசாலா சாமான் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ இதோடு நாம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4 தக்காளி, இஞ்சி, பூண்டு என்கிட்ட இல்லை, அதனால் இஞ்சி மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் போட்டு உப்பு காரமும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வறுத்த மசாலா எல்லாம் போட்டாச்சு. பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, ஒரு 4 தக்காளி, ஏன்னா நமக்கு கிரேவி உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கும் வேணும், சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்ற மாதிரியும் வேணும், அதனால் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பார்த்து போட்டுங்கோ. இஞ்சி, இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்க்குறேன். இப்போ காரப்பொடி நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமே இல்லை. இந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணியே அதோடு சேர்ந்து கெட்டியமாக வந்துடும். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை பாருங்க, நம்ம எல்லாம் மசாலாவை அரைச்சின்னு வந்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ இந்த மசாலா நம்ம தண்ணியே ஊற்றலை, ஏன்னா வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லையா, அதில் உள்ள தண்ணியே விட்டுண்டு நல்லா கெட்டியமாக எடுத்து பாருங்க. இப்போ கொஞ்சம் இதை எடுத்து இந்த கத்திரிக்காயில் பின்னாடி பக்கம் நம்ம கட் பண்ணிவிட்டு லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஸ்டஃப் பண்ண போகிறோம். மீதி கிரேவி அதை நம்ம போட்டு தாளிக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, மசாலா அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி கத்திரிக்காவை பின்னாடி பக்கம் இந்த காம்பு அப்படியே தான் இருக்கணும். பின்னாடி பக்கம் மட்டும் ஒரு 4ஆக கட் பண்ணிவிட்டு, ஃபுல் வரைக்கும் கட் பண்ணாமல் கொஞ்சம் இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா கத்திரிக்காயிலையும். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சின்ட்டுருக்கு. வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது, சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணோம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். அதில் இப்போ கடாயில் நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்க கத்திரிக்காயெலாம் போட்டு கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும் 2 பக்கமும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுங்கோ. இந்த பாருங்க, அடுப்பை சிம்லேயே வச்சுருந்து 2 பக்கமும் பரட்டி விட்ருக்கேன். பாதிக்கு மேலே கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடுது. இப்போ இந்த மசாலா வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவை இதோட சேர்த்துடலாம். மசாலா சேர்த்தாச்சு, கொஞ்சமாக தண்ணி விடுறேன். இந்த பாருங்கள், 2 பச்சை மிளகாய் கீரி மசாலா தடவி வச்சுருக்கேன், இதையும் இதோட கார்னிஷ்காக சேர்க்குறேன். இந்த பாருங்கள், இப்போ மசாலா சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் அதோட சேர்த்து ஊற்றிருக்கோம். கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, கொஞ்சம் லைட்டாக புளிப்புக்காக சேர்க்குறேன். ரொம்ப ஊற்ற வேணாம், அப்புறம் குழம்பு மாதிரி ஆகிடும். இப்போ இதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம்.
தட்டை போட்டு மூட்டத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா புளி தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா. இதை பாருங்கள், கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் இந்த புளி தண்ணி சேர்த்ததுக்காக. இப்போ தட்டை போட்டு கிளறிட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். தட்டை போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிளறி விட்டுக்கலாம். இதை பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிளறி விட்டுட்டே வந்தோம். எவ்வளோ நன்னா கத்திரிக்காய் கிரேவி ரெடியாக எடுத்து பாருங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நன்னா இருக்குது, சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது. நீங்களும் உங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம், வெஜ்ஜு புலாவ், வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஒன்றும் இல்லைன்னா ஒரு தயிர்ஞ்சாது கூட இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம், ரொம்ப நன்னா இருக்கும். நீங்களும் உங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. I hope you all like this video. Thank you.